ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே இல்லையா? ஸோ நம்ம எப்பயும் போல் ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம ஊர் சந்தைக்கு காய்கறி வாங்க வந்துடுவோம். இன்றைக்கி நான் 5:30க்கு மேலே தான் வந்திருக்கேன். லேட் ஆகிடுச்சு. ஏன்னா மழை வந்துடும்ன்ற ஒரு பயம் நமக்குள்ளே எப்போவுமே இருக்கும். என்னவோ தெரியல, தக்காளி விலை மட்டும் குறையவே இல்லை. போன வாரம் நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில். 1.5 கிலோ 100 ரூபா, அப்புறம் 2 கிலோ 50 ரூபா குட்டி தக்காளிலாம் வாங்கினேன் சொன்னேன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி தக்காளியே 1 கிலோ 100 ரூபாமா. என்னடா அண்ணா, ஏன்னா மழை பெய்யுதுலமா, தக்காளிலாம் செடியிலே அழுகிடும், அதனால் பறிச்சிருவாங்க, அதனால் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி வாங்கலாமா வேணாவா யோசிச்சோம். அதெல்லாம் விநாயகர் சதுர்த்தி வர வருதுன்னு சொல்லிட்டு வெங்காயம் 4 கிலோ 100 ரூபா, அதனால நம்ம தாராளமாக 2 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இதே நம்ம கடையில் போய் வாங்குறதா இருந்தால் 1 கிலோவே 40 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தோட்டத்துக்காயினா இந்த வாழைக்காய், வாழைத்தண்டு, அந்த பாட்டில் கார்டெலாம் இருக்கு இல்லையா, சுரக்காலாம், அதெல்லாம் 10 ரூபா தான். இங்கே இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 ரூபா தான். வாழைத்தண்டு, வாழைக்காய், அதுக்கப்புறம் சுரக்காய், பீர்க்கங்காய், இது எல்லாமே 10 ரூபான்னு விற்பாங்க. ஆனால் அந்த காய் யாருமே அந்தளவுக்கு வாங்கவே மாட்டாங்க. ரெகுலராக செய்யணுன்னா இதெல்லாம் ரொம்பவே நல்ல ஹெல்த்துக்கு நீர்க்காயெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போல்லாம் நான் வீடியோ பார்த்து தான் இந்த காய் எல்லாமே நான் அதிகமாக வாங்குகிறேன், செய்கிறேன். எப்போவுமே கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு இதை தான் நம்ம உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீர்க்காய் இருக்கு இல்லையா, புடலங்காய், சவுச்சவு, இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக இப்போலாம் வாங்குகிறேன். அதுமாதிரி கருணக்கிழங்குல அவ்வளோ மலச்சிக்கல் ப்ராப்ளம்க்குலாம் கருணக்கிழங்கு அவ்வளோ நல்லது. அதனாலே ரேட் அதிகமாக இருக்குது. போன வாரம் 50 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த வாரம் அவங்க கட் பண்ணி வச்சிருக்க பீஸ் 30 ருபீஸ். நாங்கள் சரின்னு ஒன்று வாங்கிட்டோம். இஞ்சி எப்போவுமே வாங்குவேன். அப்பப்போ வாங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறதுக்காக 20 ரூபா தான் இஞ்சி. அதனால் இஞ்சி நம்ம டீக்கு போட்டு குடிக்கிறோன்னா அப்பயும் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு எப்போவுமே வாரம் இஞ்சி வாங்கிடுவேன். நான் எல்லா தக்காளி கடையிலையுமே தக்காளி விசாரித்தேன். எல்லாரும் சேம். இந்த அண்ணா 100 ரூபா சொன்னார் பாருங்களேன். தக்காளி வாங்கலாமா வேணாவா, வேறு எங்கன்னா போய் ரேட் கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போயாச்சு. அப்படியே புதினா, வாழைப்பழம், பூ, ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடினாலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால என்ன பண்ணேன், பூலாம் 20 ரூபா தான். சாமந்தி வாங்கிட்டேன், பூவு, காக்கட்டா, அந்த மாதிரி குட்டி குட்டியாக பூவெலாம் நமக்கு என்ன தேவைப்படுமோ வாங்கிட்டேன். அப்புறம் எல்லா கடையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக இன்னும் அந்த பக்கம் போனால் ஒரு அண்ணா கிட்ட கேட்டோம். ஸோ அவர் என்ன சொன்னார்னா 3 கிலோ 100 ரூபா தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருந்தார். சரி என்ன பண்ணுறதுன்னா அவர்கிட்டயே நான் வாங்கிட்டேன். நேராக வாங்குறதுக்கு முன்னாடி இவருக்கு சுண்டல் கடைக்கு போயிட்டாரு. ஏன்னா சூடாக சுண்டல் சாப்பிட்டா நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். என்ன தக்காளி வாங்காமல் நீ பாட்டு போயிட்டே இருக்கேன்னு கேட்டேன். வா சாப்பிட்டு போய் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாரா. சரி அப்படியே போயிட்டு ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிட்டோம். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக போனோம்னா நாங்கள் ஃபஸ்ட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்டு மீதி பர்ச்சேஸை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ கிட்ஸுக்கு இங்கே கேக் இவர் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக பிஸ்கெட்டு, கேக்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வருவார். கம்மியாகவும் இருக்கும். இந்த ப்ளம் கேக் 50 ரூபா, அப்புறம் கப் கேக்லாம் 30 ரூபான்னாரு. சரி இவர்கிட்ட இந்த கேக்கு இதை மட்டும் வாங்கிட்டு பிஸ்கெட் எப்படின்னா தேவைப்பட்டால் இந்த நெய் பிஸ்கெட்டு அதெல்லாம் நான் வாங்குவேன். இல்லைன்னு வைங்களேன், இவர்கிட்ட எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் 10 ரூபா பொருள் தான். 10 ரூபா கடுகு 10 ரூபான்னு இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.